அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே ஒரு கேப் அப் ஓப்பனிங். இந்த கேப் அப் ஓப்பனிங்க்கு என்ன காரணம் அப்படின்னா, யூஎஸ் ஈரான் வார் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம பார்த்தது தான். இந்த மாதிரி இஸ்ரேலும் யூஎஸும் தற்காலிகமாக போரை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ஈரான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்க தாக்குதலை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் கண்டினியூஷன் ஆகுமா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு லாஸ்ட் வீக்லலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் 24,200 பிரேக் ஆனது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூவேஷன் ஆனது அப்படின்னா 24,597 வரைக்கும் ரீச் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ 24,597லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது நமக்கு. ஸோ இந்த நிஃப்டி எக்ஸ்பைரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஒர்க் ஆனது அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எப்படி இருக்கும், இல்லைனா அடுத்த பிரேக் அவுட் எந்த இடத்துல எடுத்தால் மறுபடியும் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இதோட ஆர்பிஐ ரேட் கட் ரிசல்ட் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை ரேட் கட் பண்ணுவாங்களா? ஏன்னா 5.25% நமக்கு இப்போதைக்கு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இது கட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபெட் ரேட் கட் மாதிரி தான். ஸோ ஃபெட் ரேட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, இன்ஃப்ளேஷன் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ ரேட் அன்சேஞ்சு வச்சுருந்தாங்க. இன்ஃப்ளேஷன் என்னென்னா பணவீக்கம். அதாவது ஒரு நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஸோ அதில் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தி கிடைக்கும். அதை வச்சு ஒரு பணவீக்கத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ பணவீக்கம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு சில லெவல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த லெவல்குள்ளார தான் இருக்குது. அதை தாண்டி போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மற்றபடி குளோபல் வைஸில் இந்த மாதிரி போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வு, உலக பொருளாதார மந்த நிலை, ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த தடவையும் ஒரு அன்சேஞ்சு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மீட்டிங்கில் இது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ ஃபெட் ரேட் மாதிரி தான். ஃபெட் ரேட்டில் நான் சொல்லியிருந்தேன், ஹாக்கிஸ் டோவிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த அன்சேஞ்சுன்னு கொடுத்துட்டு அடுத்து வர ரேட் கட் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத ஆர்பிஐ கவர்னர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா ஸோ அதை வச்சு தான் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் மூவ்மெண்ட் இருக்குமே தவிர, பட் அன்சேஞ்சுங்கிறது ஒரு 90% கன்ஃபர்மேஷன் ஆன மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நாளைக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஏதாவது நியூஸ் வருதா, இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்த்துட்டு நாளைக்கு வீடியோலையும் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்சேஞ்சு தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி அதாவது 2ஆம் மாதம் அன்சேஞ்சு தான், 5.25% தான் இருந்தது. அதாவது இந்த வருஷத்தில் பிப்ரவரி மந்த் நடந்த ரேட் கட்டும் பார்த்திங்க அப்படின்னா அன்சேஞ்சு தான். ஏப்ரல், அதுக்கப்புறம் ஜூன், இந்த 3 மாதம் இந்த வருஷம் ஃபுல்லாமே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆர்பிஐ பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இந்த தடவையும் இதே மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4ஆவது தடவை அன்சேஞ்சு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது இப்போ ஆட்டோ செக்டாருக்கு பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட்டோ செக்டார் மேபி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் துறைக்கு 87,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, ஆட்டோமொபைல் ஸ்பாட்ஸ் துருப்பிடிக்கிறதுனால ஒரு 87,000 கோடி ரூபா நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க எதனால் துருப்பிடிக்குது அப்படின்னு. அதாவது வெளிநாட்டில் தயாரிக்கக்கூடிய வண்டிகளுக்கு கேல்வனைஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அந்த கேல்வனைஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறதுனால 90% வந்து அவங்களுக்கு வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 90% வாகனங்களுக்கு, அதாவது வெஹிக்கிளுக்கு வந்து அந்த கேல்வனைஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து 22% மட்டும்தான் அந்த கேல்வனைஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து நார்மலாக வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஈஸியாக வந்து துருப்பிடிக்குது. துருப்பிடிக்கிறதுனால ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து ஒரு 88,000 கோடி ரூபா வந்து அடிபடுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோ செக்டாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த நியூஸ் வந்தனால மேபி ஒரு நாளைக்கு இல்லை ஒரு 2 நாளைக்குள்ளார ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கே வந்து ஒரு M&M எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நியூஸ் மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஜிடிபியில், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியில் பார்த்திங்க அப்படின்னா 3% வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க துருப்பிடிக்கிற இந்த நியூஸ் மூலியமாக. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் கொஞ்சம் சரியான என்னங்க ஆகும், மறுபடியும் கேல்வனைஸ் ஸ்டீலெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 30,000 கோடி ரூபா வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க. பட் நியூஸ் வந்து ஐடியாலாம் அப்படி இருக்கட்டும், பட் நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வார் எப்படி போயிட்டு இருக்குன்னா இப்போதைக்கு வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்க்கலாம் அது எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ நேரம் வந்து அதை பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அது பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மாருதி, M&M, பஜாஜ் ஆட்டோ, ஸோ இந்த நியூஸ் மூலயமா நமக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஐடி செக்டார் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஐடி செக்டார் வந்து என்ன தான் கொஞ்சம் குளோபல் நியூஸ் மூலயமா கொஞ்சம் தூக்கி கீழே போட்டாலும் அங்கேருந்து மறுபடியும் முளைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். TCS வந்து 3.62%, இன்ஃபோசிஸ் வந்து 3.55%, HCL, எட்டர்னல், விப்ரோ, ஸோ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ ரிலையன்ஸ், HDFC, ஒரு சில ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்க தவிர ஸோ ஓவராலாக கொஞ்சம் பாசிட்டிவில் நிற்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் உடைச்சிருமா எக்ஸ்பைரி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். குளோபல் இண்டெக்ஸ் டேட்டா எப்படி இருக்குன்னா அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் இருக்குது இந்த வாரம் பாஸ் பண்ணி வச்சுருக்கனால. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து NSEயில் பார்த்தோம் அப்படின்னா 3,463 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அட்வான்ஸ் வந்து 2,440, டிக்ளைன்ஸ் வந்து 901, அன்சேஞ்சுங்கிறது 122. 52 வீக் ஹையில் வந்து 146 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 32 ஸ்டாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 32 இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மடங்கா 6/3 180, கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிளில் 148, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சைடில் 76. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹையை வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆல் டைம் ஹை வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக போதா இல்லைனா மறுபடியும் பிரேக் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம லெவல்ஸில் வச்சு நான் சொல்கிறேன். அடுத்தது செக்டார் வைஸ் க்ளோசிங்னா ஹெல்த் செக்டார், மீடியா, ஃபார்மா, இது மட்டும்தான் அங்கங்கே கொஞ்சம் ரெட் கலரில் இருக்க தவிர மற்றது எல்லாமே வந்து பாசிட்டிவ் க்ளோசிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து நமக்கு வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் மாருதி, சன் ஃபார்மா, இது மட்டும்தான் நெகட்டிவில் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆக போகுது. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகோ, TCS, இன்ஃபோசிஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எட்டர்னல், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சன் ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிப்லா, பாரதி ஏர்டெல், ONGC, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் எட்டர்னல் வந்து வந்திருக்கு. ஸோ அது எப்போ வேணால் டாப் லூசர்ஸ் லிஸ்ட்லேயே வந்துடும். ஸோ இப்படி தான் மாறி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் வந்துடும். ஸோ உங்களுக்கு இது டெக்னிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாப் கெய்னர்ஸில் இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், டாப் லூசர்ஸில் இருந்தது அப்படின்னா மறுபடியும் மேலே வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டர்னல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 டேல வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 1 டேல வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 24,597ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆனால் அந்த இடத்துல எந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு.
ஸோ டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆனாலே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஹெவி காம்படிஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். இதை சிம்பிளாக நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு, லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு. ஓகேங்களா? ஸோ வேறு வழியே கிடையாது இந்த கேண்டிலை பொறுத்த வரையும், சிம்பிள் ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பை சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, எக்ஸ்பைரியாக இருந்தாலுமே கூட. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,428. ஓகேங்களா? இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவுக்கு வந்துட்டு 2-5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். இல்லைனா அது வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணால் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா தொடர்ந்து நமக்கு அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் 57,430 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ மறக்காமல் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 5ஆம் தேதி வந்து ஆர்பிஐ ரேட் கட் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஃபால் எவ்வளோ தூரம் அப்படின்னா 57,413, ஒரு 250 பாயிண்ட் 260 பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணதுன்னா அடுத்த டார்கெட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். பட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 57,413. ஓகே, அதிகபட்சமாக நாளைக்கும் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தான் இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சில பேர். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. சென்செக்ஸ், ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 79,235ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். லோவர் பிரேக் அவுட் பண்ணால் 78,269ங்கிறத நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட். அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 26,616. ஃபின் நிஃப்டியோட டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு 26,901ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நிஃப்டி மிட் கேப்புங்கிறது நமக்கு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? பட் அதோட கன்ஃபர்மேஷனெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. நமக்கு வந்து ஆல் டைம் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலுமே கூட க்ளோசிங் வந்து எப்படி நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஒன் டே க்ளோசிங் இன்னைக்கு க்ளோசிங் மேலே கொடுத்துருந்தது அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து மேலே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி நமக்கு க்ளோசிங் கீழே தான் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 14,877.80. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 14,539. ஓகே, அடுத்தது வந்து இந்தியா விக்ஸ் அண்ட் USD/INR ரெண்டுமே வந்து எதுக்குங்க சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஒரு பையர் சைடு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் நாளைக்கு எக்ஸ்பைரிங்னால கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லிங். இப்போ நிஃப்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,428 வரைக்கும் இறங்கலாம். அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் இன்னிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 340 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ ரூல்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்குது F&O பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகிற டைம் வந்து 310 தான். ஸோ 310க்கு மேலே CAS அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து ஆர்டரை வந்து போட்டுக்கலாம், ஓப்பனிங் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் ஆர்டர் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் 330 to 340 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டரில் இருக்கிற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆர்டர்ஸை கேல்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கேல்குலேட் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ மார்னிங்கில் 9லேருந்து 9:08 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ப்ரோக்கரேஜ் ஆப்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நம்பர் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈக்விட்டிஸில் வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஓப்பன் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன நடக்கும், இந்த நிஃப்டி சென்செக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே வந்து
ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து போடுவோம் ஆர்டர், பை அண்ட் செல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற ப்ரைஸை கால்குலேட் பண்ணி ஸோ நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதே தான் இப்போ வந்து ஈவினிங் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு லாஸ்ட்டு 10 நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு க்ளோசிங் ப்ரைஸை வந்து ஒரு துல்லியமாக வந்து கொடுக்கலாம். ஏனோ தானோன்னு கொடுக்காம அதுக்குன்னு பார்த்துட்டு ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்கள ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு துல்லியமான க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இது முழுக்க முழுக்க யாருக்கு யூஸ் ஆகும்னா ஒரு செல்லர்ஸ், ஒரு ஹெட்ஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா பையர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக குயிக்காக கட் பண்ணிடுவாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒரு பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஷன்ஸை பை பண்ணுறாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கட் பண்ணிடுவாங்க. இந்த கடைசி வரைக்கும் யார் ஸ்கொயர் ஆஃப் விடுறாங்க அப்படின்னா ஸோ அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸோ பையில் வந்து ஸ்கொயர் ஆஃப் விடுவாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து கட் பண்ணிடுவாங்க. பட் செல்லர்ஸ் வந்து அப்படி கிடையாது. சரி நாளைக்கு எக்ஸ்பைரி மறுபடியும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், நாளைக்கு கூட ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்து இருக்குது. ஹெட்ஜிங் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த 340 வரைக்கும் டைமுங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா, அடுத்தது வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங்லேயே சொன்னது தான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 7466 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 7759, அதாவது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா. ஸோ அகைன் இந்த ஜோன் வந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கூட இந்த 7466 வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிறது அன்பிரிடிக்டபிள் கண்டிஷன். ஒன்று ரெசிஸ்டன்ஸ் வரணும், இல்லை சப்போர்ட் வரணும். ஸோ அந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் ஸோ அடுத்த டைரக்ஷன் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ க்ரூட் ஆயில் வந்து இந்த வார் ஸ்டாப்னால கொஞ்சம் சப்ளையில் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங், 400 பாயிண்ட், ஆமாம் 100 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். 257.7ங்கிறது சப்போர்ட் ஜோன், 271.5ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது கோல்டு. ஸோ கோல்டுமே நமக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட், அதாவது எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே வந்து சைட்வேஸ் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் தான் அடுத்த மூமெண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். பெரிய பேட்டர்னும் வந்து எதுவுமே வந்து கிரியேட் ஆகலை. மேபி இப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சைட்வேஸ் நடக்கிறப்போ ஒரு பேரலல் சேனலில் வந்து கிரியேட் ஆகும். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு கொஞ்சம் தூரம், லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு சின்ன பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாமே தவிர ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் எதுவுமே கிரியேட் ஆகலை கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், காப்பரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,44,226. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,42,351. சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்கிது. ஓகேங்களா, 2,18,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 2,16,170 சார் 2,14,850ங்கிறது தான் நான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதோட க்ளோசிங் முடியட்டும், அதாவது இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுங்கிறது பையிங் கன்ஃபர்மேஷனா இல்லை செல்லிங் கன்ஃபர்மேஷனாங்கிறது நமக்கு எப்படி இப்போ மிட் கேப் நிஃப்டியில் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஆல் டைம் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் க்ளோசிங் கீழே வைக்க போகுது. அதனால் ஒரு செல்சியர் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி காப்பரில் வந்து நடக்கட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸோட ஈவினிங் கண்டிஷன்ஸ். நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஹையாக பிரேக் அவுட் பண்ணி ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங்கோ இல்லைனா லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.